வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 12 சனிக்கிழமை இந்த வீடியோவில் சமீபத்தில் மார்க்கெட் நிகழ்வுகளை பார்க்கலாம், மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல ஜூலை 11 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 689 புள்ளி குறைஞ்சி 82,500 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 205 புள்ளி இறங்கி 25,149 இருக்குது. நிஃப்டி பேங்க் 201 புள்ளி இறங்கி 56,754 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 5,104 கோடிக்கு விற்றுருக்குறாங்க, பெரிய அளவில் விற்றுருக்குறாங்க. நேற்று உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,558 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 16 பைசா விழுந்து 85 ரூபா 80 பைசாவாக இருக்குது. கோல்டு 12 புள்ளி அதிகரித்து 97,830 இருக்குது. 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு. சில்வர் 1 கிலோ கிட்டத்தட்ட 3,988 புள்ளி அதிகரித்து 1,13,111 ரூபாயாக இருக்குது. 1 கிலோ சில்வர் ரொம்ப ரெக்கார்டு ஹை, இதுதான் வரலாற்று உச்சம். 4% கிட்டத்தட்ட உயர்ந்திருக்கு. டெஸ்லா நிறுவனம் பற்றிய ஒரு தகவலை பார்ப்போம். முதன்முறையாக இந்தியாவில் தனது வாகனத்தை ஆகஸ்ட் மாதம் முதல் டெலிவரி செய்ய இருக்கிறாங்க. டெஸ்லா தனது ஷோரூமை மும்பையில் செவ்வாய்க்கிழமை திறக்க இருக்கிறாங்க. ஒய் மாடல் விநியோகம் ஆகஸ்ட்டில் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. உலக அளவில் விற்பனை மந்தமாக இருக்கிற சூழ்நிலையில் டெஸ்லாவோட நுழைவு வந்திருக்கு. டெல்லியில் 2வது ஷோரூமை திறக்க இருக்கிறாங்க. அதிக இறக்குமதி கட்டணங்கள் விதிச்சதுனால தான் டெஸ்லா இவ்வளவு தாமதமாக இந்தியாவில் ஷோரூமை திறக்க வேண்டியது இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது டெஸ்லா வருகை மற்ற வாகனங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற வாகனங்கள் விலைகள்லாம் நம்ம குறையவும் வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டார் மற்ற நிறுவனங்களும் இதுக்கு போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரிய வகை பூமியில் உள்ள காந்தங்களை சொந்தமாக உற்பத்தி செய்யும் இந்தியாவோட திட்டத்தை பார்க்கலாம். சீனாவோட அரிய காந்தங்கள் ஆட்டோமொபைல் துறையை கட்டுப்படுத்தி வருது. இந்தியாவில் உள்ளூர் உற்பத்தியை உருவாக்க 1,345 கோடி மதிப்பிலான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வர்றாங்க. அரிய வகை பூமி காந்தங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அரிதான பூமி ஆக்சைடுகளை பயன்படுத்தி நிரந்தர காந்தங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு திட்டம் தான் இந்த பூமி காந்தங்கள். ஏப்ரல் மாதம் சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் பிறப்பித்த ஏற்றுமதி கட்டுப்பாடு உத்தரவுகளுக்கு பிறகு இந்த திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு தொடங்குச்சு. மின்னணு சாதனங்கள் மற்றும் ஆட்டோமொபைல் கனரக இயந்திரங்கள் பரவலாக பயன்படுத்தப்படும் அரிய வகை காந்தங்களாக இருக்குது. இது பற்றாக்குறை ஏற்பட்டால் பெரும் விநியோக நெருக்கடி ஏற்படும். இது 90% சீனாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அரசாங்கத்துக்கு சொந்தமாக இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு நிறுவனம் IREL தான். இவங்க இந்தியாவின் அரிய வகை மண் தாதுக்களை சுத்திகரித்து ஒரே ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க. ஆண்டுக்கு சுமார் 1,500 டன் அரிய வகை தாதுக்களை உருவாக்கப்படும் திறன் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. இதை மேம்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் முதலீடுகளை செய்து வருது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சீனாவுக்கு சீனா கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெரும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில். இதை மனசில் கொண்டு தான் மத்திய அரசாங்கம் விரைவாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. இதை நம்ம ரொம்ப வரவேற்கணும். தமிழ் ஸ்டாக் சேனல் ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.